ஹாய் ஹலோ காய்ஸ். நான் அந்த வெந்தய செடி வளர்த்துட்டு இருந்தது கொஞ்சம் தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு கஸ்தூரி மெத்தியாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நெக்ஸ்ட்டு கீரையோட இது வச்சுருக்கேன். கீரையோடைய அந்த வேர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம் வளருதான்னு. அதுக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாண்ட்விச் எல்லாமேன்னு சொல்லிட்டு சாண்ட்விச் செஞ்சு அதை ருசித்து ஒரு டீயோட நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி கோழிக்கு அடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் பானை வைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இதுலேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு வைப்போம், அப்போ தான் நல்லா கோழி குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை எடுத்து ஆளாளுக்கு வச்சுட்டு இருந்தோம். நான் அக்கா ஆச்சி எல்லோரும் சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி இந்த கோழியை கொண்டு போய் நம்ம அங்கே வைக்கணும். எனக்கு கோழியை பிடிக்கிறதுனாவே பயம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கோழியை பிடிக்கிறேன். நான் வேறு டவுட்டு கேட்குறேன். அதை உட்கார வச்சு உட்காந்துக்குன்னு சொன்னாங்க முட்டையை பார்த்ததும். சரின்னு சொல்லிட்டு அந்த கோழியை நானும் பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த முட்டையில் வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு சிட்டி சைடில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. தென் நம்மளுடைய சேவலுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதுக்கு கோல்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மருந்தை அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மருந்தை எடுத்து சிரிஞ்சில் வச்சு அந்த கோழிக்கு அப்பா ஊற்றிட்டாரு. ஒரு 3 to 4 daysலேயே அதுவும் ரெக்கவர் ஆகிடும்னு சொன்னாங்க.